நேற்று வந்து இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஜெஃப்ரிக்கு ரொம்ப அநியாயமான தண்டனை கொடுத்தாங்க இந்த தர்ஷிகா. ஜெஃப்ரி தான் டெவிலாக இருக்கணும். ஜெஃப்ரிக்கு அவசரப்பட்டு ஒரு 8வது இடத்துல ஏஞ்சல் அது கொடுத்துட்டாங்க கேட்டகரி. ஆனால் 132 தடவை அவர் வந்து பெனால்ட்டி பண்ணியும் அந்த தண்டனை அவர் இழுத்துக்கிட்டும் பாவம் புண்ணியம் பார்த்து அந்த தர்ஷிகா விடலை. அதுக்கு ஜாக்லின் வந்து ஜெஃப்ரி தம்பியாச்சு தம்பி கோவா கேங்கில் இருக்கிற எல்லாருமே நல்லா அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஷிப்போட நல்லா ஒரு டீம் ஒர்க்காக தான் இருக்காங்க. அதை உடைக்கணும் சில பேர் நினைக்கிறாங்க. அதில் சேர்ந்தது தான் அந்த இருட்டுக்கடை பிரியாணி தர்ஷிகா கேங்கு. ஜெஃப்ரியை வந்து அப்படி பண்ணோன்னே இது ஏன் இப்படி பண்ணுறா போதும் முடி இதெல்லாம் உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஜெஃப்ரிக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன், உன்னால் என்ன முடியும் அப்படின்னு கேட்டாங்க இவங்க தர்ஷிகா. இது ஒன்றும் இது பிக் பாஸ் வீடு உங்கள் அப்பா வீடு இல்லடி சொல்கிற வரைக்குமே சௌந்தர்யா ரொம்ப பொறுமையாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க கேட்ட விதம் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒன்றுன்னொன்னு அப்படி குதிச்சு வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஒரு எல்லையை தாண்டி போயிட்டாங்களோ தர்ஷிகா அப்படின்னு தான் தோணுச்சு. அது போக சாச்சனா வந்து கீழே விழுந்த முட்டையை வந்து ஆனந்தி வாயில் போடுறதுக்காக வரும்போது அருண் வந்து தடுத்த விதம், முத்துக்குமரன் வந்து சௌந்தர்யாவை வந்து இப்போ ஜெயிலில் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு டைம் பிக் பாஸ் இந்த சீசன் 8 ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு டைம் ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்கிட்ட சண்டை போடுறாங்க. உன்னால் என்ன முடியுமோ பண்ணிக்கோ, நான் சௌந்தர்யாவை அந்த சிறையில் அடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா 2 பேருமே ஃபஸ்ட் டைம் நேற்று தான் சண்டை போட்டுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அருண் வந்து முத்துக்குமரன் மேலே எப்போயுமே கோபமாக இருக்கிறது தெரியும். ஆனால் அருணுக்கு இது பேசின ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜாக்லின் எல்லாருமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பேசினாங்க. அருண் வந்து நேற்று வந்து யாரை கூண்டுக்குள்ளே அடைக்கிறதா இருந்தால் யாரையும் இவாருங்க சாட்சாவை தான் அடைக்கணும். யார் தப்பு பண்ணாங்களோ, யார் பெனால்ட்டி பண்ணாங்களோ, யார் மோசமாக நடந்துக்கிட்டாங்களோ, யார் கீழே இருந்த முட்டையை வாயில் வைக்கணும்னு சொன்னாங்களோ, யார் ஒரு நேர்மை இல்லாமல் அநியாயமாக சைடில் இருந்தாங்களோ அவங்கள தான் அடைக்கணும் அப்படின்னு அவர் அருண் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்ணம்மா வீட்டுக்காரு எப்பயாச்சும் தான் தப்பு பண்ணுறாரு, ஆனால் ஒரு சில நேரத்தில் ரொம்ப நேர்மையாகவே இருக்காருன்னு நான் சொல்லுவேன். கன்னத்தில்